வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். இன்னைக்கு நான் என்ன தகவலோட உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பசிங்க. பசிச்சவங்களுக்கு தான் பசியோட அருமை நிச்சயமா தெரியும். ஒருவேளை சாப்பாடு கிடைக்காதவங்க கிட்ட போய் கேட்டாதான் பசி எத்துணை கொடுமையானது அப்படின்றதும் தெரியும். பசி ரொம்ப ரொம்ப கொடுமையானது அப்படிங்கிறத உணர்ந்ததால் தான் பாரதியார் எப்படி பாடுவார் அப்படின்னு சொன்னா, தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்லி பாடுவாரு. எவ்வளவு கோபம் பாருங்க அவருக்கு. ஒருத்தருக்கு சாப்பாடு கிடைக்கலனா கூட இந்த உலகத்தையே அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஆகவே பசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். சரி, பசியால பத்தும் பறந்து போகும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதாவது ஒருத்தருக்கு பசின்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய 10 விஷயங்கள் அவரை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த 10 எது அப்படிங்கறதான் நான் இப்ப சொல்ல போறேன். பசி வந்தால் 10ம் பறந்து போம் அப்படின்னு சொல்லி எழுதியே வச்சிருக்காங்க ஔவையார். அந்த 10ம் எது அப்படின்னு சொல்லி நல்வழியில அவங்களே சொல்றாங்கங்க. என்னென்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் 10ம் பசி வந்திட பறந்து போம் அப்படின்னு சொல்லி நல்வழியில அவங்க குறிப்பிடுறாங்க. 10ல முதல் விஷயமா எது பறந்து போகுமானா மானம் அப்படிங்கிறது பறந்து போகுமாங்க. பசின்னு ஒருத்தருக்கு வந்துட்டா அவங்க கௌரவம் பாக்குறதே இல்ல. அதாவது ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தைகள் பசியா இருக்காங்க அப்படின்னு சொன்னா யார்கிட்டையும் கையேந்துறதுக்கு அவ தயங்கவே மாட்டா. மானத்தை பாக்குறதே இல்ல. அதே போல எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பேரிடர் வரும் பொழுது, பசி என்று வருகின்ற பொழுது யாரிடமும் கையேந்த தயங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்றாங்க. அது நிஜங்க. பசியை விட கொடுமையானது ஒண்ணுமே கிடையாது. தன் கண்ணு முன்னாடி தன்னுடைய குழந்தைகள் பசியால கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய தாயா இருக்கட்டும், தந்தையா இருக்கட்டும், அவங்க அந்த நேரத்துல மானத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எங்கேயாவது யார்கிட்டயாவது எதையாவது கேட்டு குழந்தைகளுக்கு பசியாற்றணும்னு நினைப்பாங்களே தவிர அதுக்கு மேல அவங்களுக்கு சிந்தனையே இருக்காது. உண்மையா இல்லையா? சரி, மானத்துக்கு அடுத்ததா வரக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குலம். அதாவது எந்த குலத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த குல பெருமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? பசி வரும்போது குலத்தை பற்றிய சிந்தனையே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஔவையார். அடுத்ததா வரக்கூடியது பாருங்க, கல்வி. நாம் கற்ற கல்வியும் கூட பசி வருகின்ற பொழுது பறந்து போயிடுமாங்க. என்ன படித்தாலும் பசி என்று வருகின்ற பொழுது நம்ம கல்வியெல்லாம் நினைச்சு பாக்குறதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஔவையார். அடுத்ததா வன்மை அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது உடல் வலு எவ்வளவு இருந்தாலும், அதாவது வலிமை எவ்வளவு இருந்தாலும் அந்த நேரத்துல நம்ம அதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம் பசி வரும்போது. கல்வியே பறந்து போகும் அப்படின்னு சொன்னா அடுத்ததா வருது பாருங்க, அறிவுடைமை. அதாவது அறிவோடு சிந்திக்கும் திறனை கூட நம்ம அந்த நேரத்துல இழந்துடுவோம். சிந்திச்சு என்ன பிரயோஜனம்? வயித்த காய போட்டுட்டு என்ன சிந்தனை வேண்டி கிடக்கு இல்லையா? அப்படி நம்முடைய மனசு சிந்திக்க ஆரம்பிச்சிடுமா. அதனால பசி வரும்போது அறிவுடைமையும் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா தானம் அப்படிங்கறது இல்லாமலே போயிடும். நமக்கே இல்ல, நம்ம யாருக்கு கொடுக்க முடியும் இல்லையா? தவம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. தவம் செய்யக்கூடிய அந்த மனசும் போயிடும். உயர்ச்சி, அதாவது உயர்வு பற்றிய எண்ணம். அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யணும், எப்படி உயர்ந்து போகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்கு இருக்கவே இருக்காது. தாளாண்மை, அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கான முயற்சியை கூட பசி தடுத்துடும் அப்படின்னு சொல்றாங்கங்க. கடைசியா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தேனை போல பேசக்கூடிய பெண்களின் மீது எழும் காதலை கூட பசி தடுத்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல பசி என்பது மனிதனுக்கு எழக்கூடிய அத்துணை உணர்ச்சிகளையும் அடக்கி விடும். சிந்திக்கும் திறன் இருக்காது, மானத்தை யோசிக்க மாட்டான், எந்த குலத்துல பிறந்தோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டான், கல்வியை பத்தி யோசிக்க மாட்டான், அடுத்ததா ஏதாவது செய்யணுமா அதை செய்ய முடியாது. ஆக பசி வந்தால் இந்த 10ம் பறந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்கங்க. நிச்சயமா பசி என்பது அத்துணை கொடுமையான விஷயம். பசி என்பது ஒரு மனிதனை உடைக்கக்கூடிய மகா சக்தி அப்படின்னு தான் சொல்லுவேன் நானு. மானம், குலம், கல்வி இதெல்லாம் வயிறு நிறைந்தவர்கள் பேசலாம், வயிற்றில் ஒன்றும் இல்லாதவர்கள் பேச முடியாது அப்படிங்கிறது தான் ஔவையார் சொல்ல வரக்கூடிய செய்தி. அதனாலதாங்க தமிழர்கள் அந்த காலத்துல இருந்தே பசி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதிதி தேவோ பவ அப்படின்னு சொல்லிட்டு யார் வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல அவங்க கேக்குறது, சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க. இந்த கேள்வி கேட்காம எந்த தமிழனும் அந்த காலத்துல வாழல. ஆனா இன்னைக்கு நிலைமை ரொம்பவே மாறி போச்சு. யாரும் யாரையும் கண்டுக்கிறதே கிடையாது. இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம பாராட்டியே ஆகணும்.
கோயில்கள்ல நடக்கக்கூடிய அன்னதானம், தனியார் நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. அவங்க எல்லாருக்கும் நாம் இந்த நேரத்துல மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கலாம். பாரதியார் கோபத்துல சொல்றாரு, தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக ஒரு தனி மனிதனா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனோ மனுஷியோ பசியோடு இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பசியை ஆத்துறதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம் இல்லையா? ஏன்னா பசி ரொம்ப கொடுமையானதுங்க. அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். சரி, மீண்டும் ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.